தோஸ்திரம் ஃபாதர். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்னுடைய பேத்திங்களுக்கு புதுநன்மை கொடுக்கலான்னு இருக்கோம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். சரி, என்னைக்கு வைக்கலான்னு விரும்புறீங்க? வர்ற சண்டே வைக்கலான்ட்டு இருக்கோம் ஃபாதர். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணி பூசைக்கு வச்சுக்குவோம். சரிங்க ஃபாதர். அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு உங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு பாசைன் பண்றதுக்கு வாங்க, பார்ப்போம். சரிங்க ஃபாதர். ஓகே, தேங்க்யூ. நன்றி ஃபாதர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. யாரு நீ? சிங்க கோட்டைகளை வந்து ரத்த கோட்டைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஊருக்கு புதுசா? ஏய், இது எங்க அண்ணன் சிங்கத்தோடைய கோட்டை. நீங்களா யாரு? சிங்கத்துக்கு தெரிஞ்சா உருப்படியா ஊரு போய் சேர மாட்டேன். அம்மா ஓடியே போயிட்டான். இவர் சாதாரண ஆளே இல்ல. தாதாக்கெல்லாம் தாதா, டானுக்கெல்லாம் டான் டான். என்ன திருத்தல முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னோட சிங்கத்துக்கு பிறந்த நாள். உங்களுக்கு இன்னைக்கு பள்ளியிடம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஓடுங்க. கோட்டை, சிங்க கோட்டை. என் வேட்டையே இனிமேதான் ஆரம்பம். அந்தோணி, கோவிலோடைய உதவியார் நீங்க. கோவிலை தூய்மையா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு. வாரத்து ஒருக்க நம்ம அன்பியத்துல இருக்கிற மக்களை கூப்பிட்டு கோவிலை சுத்தம் பண்றதுல இருந்து மாபிங் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்யணும். ஏன்னா மனுஷனுடைய உள்ளம் மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது. நம்ம ஆண்டவர் இருக்கிற அந்த இடமும் சுத்தமா இருந்தாதான் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல முழுமையா இருக்கு. என்ன புரிஞ்சா அந்தோணி? புரிஞ்சுது ஃபாதர். நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம் ஃபாதர். ஆமா, கேட்க மறந்துட்டேன். இந்த ஊர்ல சிங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாராம்ல, யார் அவரு? அவரா ஃபாதர்? அவர் பேரு சிங்கராயர். அத சுருக்கி சிங்கம்னு அவரே வச்சுக்கிட்டாரு. அவர் கோயில் பக்கமே வரமாட்டாரு. அவருக்கு அந்த அடைக்கலமாதான் கண்ணை திறக்கணும் ஃபாதர். என்னடா பாஸ், எவ்வளவு நாள் உங்க வண்டிக்கு பின்னாலே ஓடியாருது? எங்களுக்கு ஒரு வண்டி வாங்கிக்கலாம் பாஸ். பாப்போம், எவனா மாட்டுவான் பாப்போம். அம்மா, உங்கள் குடும்பத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பூசைக்கு ரெகுலராக வரீங்க, ஜெபமாலை சொல்கிறீங்க, ரொம்ப பக்தியான குடும்பமாக இருக்கீங்க. ஆனால் அந்த வயசான காலத்தில் உங்களுடைய பேத்திகளுடைய படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதை பற்றி நம்மளுடைய பிஷப்ட்டு நான் பேசியிருக்கிறேன். அதனால் பிஷப் இந்த கல்வித்தொகையை கொடுக்கறதா அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கல்வித்தொகை வந்துடும். நிச்சயமாக அந்த கல்வித்தொகையை உங்கள் பேத்திகளுடைய படிப்புக்கு நான் கொடுக்குறேன். உங்கள் பேத்திகளை நல்லா படிக்க வைங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. சிங்கம் 1/2 கிலோ மட்டன். மட்டனா? மட்டன்லாம் சரியா போச்சுப்பா. என்னப்பா நீ? இப்ப என்னதான் இருக்கு? சிக்கன் தான் இருக்கு. சரி, 1/2 கிலோ சிக்கன் போடு. நான் ஃபாதர்ட்ட சொல்லிக்கிறேன். ஆமா, கோயிலுக்கு வரலாம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரலாம். உன்னை கோயில் பக்கமே பாக்குறது இல்லையே. இங்க பார், தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாத. கோயிலுக்கு போனோமா, மணி அடிச்சோமா, ஜெபம் சொன்னோமான்னு இருக்கணும். எனக்கு அட்வைஸ் பண்ண அப்புறம் என்ன பேசணும்னு தெரியாது, அருவாதான் பேசும். உனக்கு அந்த அடைக்கல என்னதான் நல்ல புத்தியை கொடுக்கணும் போ. பாட்டி, நம்ம டெய்லியும் கோயிலுக்கு போறோம், டெய்லியும் ஜாமால சொல்றோம், ஆனா 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோமே பாட்டி. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. தண்ணி குடிச்சிட்டு ராத்திரிக்கு படுங்க. எலியாவுக்கு தாத்தா மூலியமா ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி நமக்கும் கொடுப்பாங்க.
என்னப்பா மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை ஓரமாக நின்றுட்டு போனோம்ப்பா. வாங்கப்பா. ஏய் சால்ரஸ், நம்ம ஊர் மக்கள் பூரா எம்எல்ஏ பின்னாடி என்ன பேசுறாங்க? அண்ணே, மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்கண்ணே, காக்கா. அடிச்சு பள்ளிக்கெல்லாம் கட்டிவிட்டு யாரை பார்த்து காக்காங்கிற ராஸ்கல்? அண்ணே, மக்கள்லாம் அவங்க சேர்ந்து வச்சிருக்க பேருண்ணே அது. அண்ணே, நீங்க மத்தவங்க காலில் விழுந்து காக்கா பிடிச்சி இந்த பதவிக்கு வந்தனால உங்களுக்கு காக்கான்னு வச்சிருக்காங்கண்ணே. இருந்தாலும் காக்கான்னு பேர் வச்சு ரொம்ப ஓவர்றா. உங்களுக்கு பசி ரொம்ப ஓவரா இருக்கு, வாங்க உட்காந்து சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா 3 ஓட்டுநர் இருக்குப்பா. அண்ணே, இந்த வீட்டு வாசல் மாதிரி வச்சிருக்கோம்ண்ணே, காலையில் சாப்பிட்டுக்கு வாங்கண்ணே. என்னப்பா அங்க வைக்க போறியே, எம்எல்ஏன்னு பேர் எழுதி வைப்பா, 6 வருஷம் தெரியணும்ல. பேனாவில் எழுது. எம்எல்ஏ காக்கா வச்சது. தலைவரே, நீங்க சாப்பிட வச்சு நின்னுங்க, நான் போய் போட்டோ எடுத்துறேன், எலெக்ஷனுக்கு விழுவேன். எப்படா வாட, அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து பார்க்கலாம். பாட்டி, நேற்று நைட்டு நீங்க சொன்னீங்கல்ல எலியாவுக்கு காகத்து மூலியமா ஆண்டவர் உணவு கொடுத்தாருன்னு, அது உண்மை. ஆமாம் பாட்டி, நம்ம ஊர் எம்எல்ஏ காக்கா வழியா ஆண்டவர் நமக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அட வாங்க சிங்கம், வாங்க. சிங்கம்ல ஃபாதர், சிங்கராயா. அந்த சிங்கம் அசிங்கப்பட்டு செத்துருச்சு. எப்படி இந்த மனமாற்றம்? ஆச்சரியமா இருக்குதே. நான் கோயிலுக்கு வர்றது இந்த மக்களுக்கும் ஃபாதருக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கு ஒண்ணும் புரியல, நடந்ததை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சொல்றேன் ஃபாதர். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் தலையாத்துறவங்க தேவையில்லாம. என்னம்மா வேணும்? கறி கொடுங்களேன், என் பேத்தி ஒரு நல்ல கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கறி கொடுத்தா நீ எனக்கு என்ன செய்வ? நான் அடுத்த மாதம் பூசைக்கு போவேன் 2 வேளையும், உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். நீ போய் வேண்டிக்கிட்டு நாளைக்கு வந்து கறி வாங்கிக்க. பிரியமானவர்களே, ஆகவே இந்த தாய் நமக்கு பக்கபலமாக இருந்தால் நம்ம குடும்பத்துல பரிந்துரை செய்து எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்வார்கள். ஆகவே இந்த அடைக்கல அன்னை திருத்தலம் தேடி வந்திருக்கின்ற உங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற குறைகளை அம்மாவிடம் ஒப்புக் கொடுங்க. அம்மாவுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் குடும்பங்களை நிரப்பட்டும். ஆமென். அந்த 3 பேரும் அடுத்த நாள் என் கடைக்கு வந்தாங்க. எனக்காக பூசையில ஜெபிச்சத துண்டு சீட்ல எழுத சொன்னேன். அதுல கறிக்கடைக்காரரும் அவரது குடும்பமும் நல்லா இருக்கணும்னு எழுதியிருந்த அந்த சீட்டை படிச்சுட்டு தராசுல ஒரு தட்டுல வச்சேன். அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க வேண்டுன சீட்டை ஒரு தட்டுல வச்சிருக்க, அந்த துண்டு சீட்டு எடைக்குத்தான் கறி தருவேன்னு சொன்னேன். கறியை வைக்க வைக்க துண்டு சீட்டு இருந்த தட்டு கீழையும் போகல, மேலையும் போகல. உயிரோட திருப்பலியில தன்னையே வெளிப்படுத்துற ஆண்டவரை இப்படி குறைச்சு எடை போட்டுட்டேன்னு என் மனசு குத்த ஆரம்பிச்சிச்சு. இதுவரைக்கும் இது சிங்கராயருடைய சிங்க கோட்டையா இருந்துச்சு.
எப்ப இந்த ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம் பங்கெடுத்த திருப்பலியில எப்ப இங்க வந்து உட்கார்ந்தாரோ இன்னில இருந்து இது சிங்க கோட்டை. யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசுவோடைய கோட்டை.